வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான வயல் நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னா வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நான் 200 கிராம் வயல் நண்டு எடுத்து 1-2 உடச்சி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துப்போம். கூடவே தோல் உரிக்காத பூண்டு பல் எடுத்துப்போம். அடுத்து காரத்துக்கேற்ப மிளகாய், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இந்த ரசத்துக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணுறது இந்த மிளகு தான். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள். அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை 1-2 தட்டி நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நண்டை 1-2 தட்டி ரசத்தில் சேர்க்கறதுனால அதோட சாரியெல்லாம் ரசத்தில் இறங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு அம்மிக்கல்ல வச்சு நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை எடுத்து நான் அதை நல்லா கையால் கரைச்சி அதில் சேர்க்குறேன். அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க நண்டு அதில் சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சமாக புளிக்கரைசல், ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கப்போ கொஞ்சமாக தண்ணி விடும். அப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 2 டம்ளர் இதில் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கரெக்டாக 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ரசம் இப்போ நல்லா கொதிக்குது. வாசமும் ரொம்ப நல்லா வருது. ரொம்ப டேஸ்டான ஈஸியான நண்டு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வயல் நண்டு ரசம் நம்ம சூப் மாதிரி சாதாரணமாகவும் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் போட்டு சேர்த்தும் சாப்பிடலாம். இது சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வயல் நண்டோட சாறு ரசத்தில் நல்லா இறங்கி இருக்கிறதுனால இது சளி இருமலை சீக்கிரமாகவே சரி பண்ணிடுது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.